போடக்கூடாது, இது பல்லுல போடணும், அப்பதான் இது பேசாத. என்னடா ஏன் பல்ல போடுறியா? உன்னைய என் பல்ல வச்சு கடிச்சு திங்கல நான் விடவே மாட்டேன். ஆமாங்க, ஏன் நீங்க கிராண்ட் வச்சு ஆட மாட்டீங்க, வெறும் கிராண்ட் வச்சு மட்டும் ஆடுறீங்க? எதுக்குன்னா, ஏன்னா நம்ம இப்போதான் ஒரு பேசிக் கஷ்டம், அதனால கிராண்ட் வச்சு மட்டும் நம்ம ஆட முடியும். கிராண்ட் வச்சு போடணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. இப்போதான் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், அதனால நிறையா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்போர்ட் தானே, ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு பில்லு, அவ்வளோதான். சரி நம்ம இதுக்குள்ளே போவோம். ஆமாம், இந்த சிரிப்புக்கு ஒரு மனசில் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயாச்சு. ரெடி என்னென்னலாம் பண்ண காத்திருக்கோ தெரில. எதுவுமே இல்லாமல் நம்ம தப்பு போயிட்டோம்னா நல்லது. கேடிகளை மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்க போகுது எஸ்கேப் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். அந்த எஸ்கேப் பண்ணுறதுக்காக இங்கே வேற ஒரு டப்பரா மண்டை இருப்பானே, பார்க்காம ஃபியூஸ் கிடச்சிருக்கு, அதனால நம்ம கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி நம்ம வாக்கை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? ஆமாம், டக்குன்னு கீழே வா கேள்வி, அப்போதான் இருக்கிறேன். வாடி பொக்கப்பல்லு கிளவி. ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்று பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க. நான் கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இந்த லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போட்டு கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பிள்ளை கிடைத்துட்டு அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நமக்கு எல்லாமே வரும். இந்த கிளடி நமக்கு ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ண போதான் நம்ம வீடியோவுக்கு. கேடனோட ஆட்டையப்பட்ட ஃபோன்லேருந்து சப்ஸ்கிரைப் அது அப்படிதான் கைஸ் குழம்பிக்கிட்டே இருக்கும். கிளடி இதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எஸ்கேப்பே பண்ண முடியாது. இங்கே பாருங்க சிரிக்கிறது. கிளடி என்ன மார்க்கமாக சிரிக்கிறது, பார்த்தாலே சரியில்லை. வா வா வா, மேலே போய் அரை மணி நேரம் ஆச்சு. இல்லை என்ன பொருள் கிடைக்க போகுது? ஃபஸ்ட்டு பொருள் நல்ல பொருளாக தான் கைஸ் கிடைக்குது. அடுத்தலாம் பார்த்தீங்களா ஒன்றுமே கிடைக்காது. இதான் எனக்கு எடுத்துலாம் கிடைக்கும். நம்ம வாக்க காப்பாற்றணும். சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்து பண்ணிடுங்க. நான் சொன்னதை நான் பண்ணிடுறேன், நீங்கள் சொன்னதை நீங்கள் பண்ணிடுங்க. கேட்க மாட்டேன். நல்ல பொருள் நல்ல பொருள் எதுவுமே இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம காக்காட்ட என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். தேவைப்படுற பொருளாக இருந்தால் அது சாவு மிச்சி, தேவைப்படாத பொருளாக இருந்தால் இது சொல்லி இன்னைக்கு முடிய போகிறது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேலையா? கிளடி இருக்கா? சரி போவோம். சவுண்டுக்கு வந்துட போகுது. என்ன இருக்கு? மேக்ஸ் பாக்ஸு முக்கியமான பொருள் தான். இந்த டோர் வேற ஓப்பன் பண்ண உங்களுக்கு கிளடி ரொம்ப பிடிக்கும்னா ஐ லைக் இட் கிளடின்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே போட்டு வச்சுக்கோம். டைனிங் டேபிள் எதுவுமே வழங்கணுமா இல்லை. கிளடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. நாற்றம் முடிச்ச ஒரு கிளடி, அது குளிக்குமான்னு கூட தெரியாது. இங்கே பாருங்க, அதை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. கிளடி கிஃப்ட் என் பிறந்த நாளைக்கு இப்போ நீ தர போற என்ன கிஃப்ட்னு எனக்கு தெரியும்.
ஒருத்த கிஃப்ட்டும் தரல. நீ கிட்டக்கவா, அவனை நான் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன் வா. எதுக்கு நான் சொல்லணும்? நீ என் கிட்டக்கு வா, அப்பதான் சர்ப்ரைஸ். நீ என் கிட்டக்கவா இல்லைனா வா, உன்னை அடிக்க மாட்டேன். சரி, எங்க இருக்க சொல்லிட்டு வா. எதுக்கு ஒர்க் நம்பிடுவோம். உன்னை பசங்க வர வைக்கிறேன். கிச்சன்ல யாருக்கு திருப்பிட்டு நான் அடுத்த வாரம் வந்துட்டேன். வந்துட்டியா? வந்துட்டேன். வெளில வாடா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். வெளியில வா. என் நம்பி வந்து உன்னை அடிக்க மாட்டேன். வெளில வா, வெளில வா. கிளடி வெளியில போயிடு, கிளடி வெளில போயிடு. வெளில வா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அது நீ பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு எனக்கு தெரியும். அதனால நீ நடிக்காத. பார்த்துட்டியா? ஐயோ பார்த்துட்டானே. பார்த்துக்கிட்டேன். கிளடி போயிடு, கிளடி போனா அடுத்த வேலை நீ நடக்கும். உள்ளக்கு வர முடிஞ்சு அவனை இன்னைக்கு கொன்றுட்டேன். நீயே ஒரு முட்டி வந்த கிளடி, முட்டி வலி வந்த கிளடி. எப்படினாலும் அடுத்த வீடியோ கிராணி ஒன்று தானே வருவேன். அப்போ என் பேத்தியை பார்த்து உன் பேத்தி கிராணி ஒன்றில் வந்து என்ன பண்ணுவா? என் பேத்தி தானே. அது உன் அது உன் பொண்ணு ஏழரைக்கு பிறந்தவளை. இது கூட தெரியாம நீ தான் இருக்க. நீ பெத்த பொண்ணு கூட தெரியாம. அது என் இஷ்டம். சரியா? நீ எப்பவுமே ஒன்று சொல்லுவியே, சொல்லு. I see you. பாப்பா இன்னும் சொல்லிட்டு. Play hide and seek. நான் எங்க வருவான் நடக்கலையே. அப்பாடா நான் இருக்கிறேன். விடலாட்டி போடி பொக்கப்பல்லு. இந்த செட்டி எப்படி மூளை இல்லாத கிளடி வேலை இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி கைஸ், நம்ம வீல் கிராங்க் சரி, இப்போ நம்ம எங்க போய் தேடுறது? இந்த ஓட்டைக்குள்ள கிளடி ரூமாச்சே, அந்த சைடு ஓட்டை வீல் கிராங்க் இருக்கணும். இங்க எப்பவுமே இங்கே தான் இருக்கும். வீல் கிராங்க் ஐயோ அங்கே இருக்குமே. இது நமக்கு பழக வேற தேவைப்படுது. தெரியாமல் இங்கே வேற வந்துட்டோம். கீழே குச்சோன்னா ஒத்தடியாக பத்துன்னு போயிடுவோம். எதுக்கும் லைஃபை வீணாக்கிட்டோம். வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும். எழுதி வெப்பன் கீ எங்கே இருக்கு? சரி, எனக்கு தெரிஞ்சு கார் டிக்கியில் எதுவும் நல்ல பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் பார்க்குறேன்.
ஜபம் பண்ணல என் பேரு கிராணி வந்து பண்ணி ஏர்லைட் கொடுத்தவளே இன்னைக்கு வந்துட்டேன். அடியா பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன மூளை இல்லாதவன் நினைச்சிட்டாடி சொட்டப்பள்ளி கிழவி. நம்ம எஸ்கேப் பண்ண 2வது பொண்ணு கிடைச்சிருச்சு கைஸ். சரி நமக்கு 2வது பொண்ணு நல்லபடியா கிடைச்சிருச்சு. இங்க இருக்கிற கிட்ட இருந்தா வா. பாத்துட்டியா இந்த வீட்டுல நம்ம இங்கேயே போட்டுருக்கோம். ஜென்ரேட்டர் கிடைச்சிருச்சு. வாய் வேறு பேசலாம். சரி இங்கேருந்து தூக்கி போடுவாங்க கரெக்டாக இருக்கும். இங்கே போட்டுப்போம் கைஸ். இப்போ நம்ம அது வேற எங்கே இருக்குன்னு தெரியல. ஜென்ரேட்டர் வேற எனக்கு தெரிஞ்சு வெப்பனுக்கு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. சரி கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு சரி கீழே போய் நாளே காணும் அப்பையில இருந்து. அதான் கேடி என்கிட்ட ஓடி போயிட்டேன். அதான் நான் மேலே இருக்கேன் அங்கேயே தேடிக்கிட்டு. சரி இது சரியான மூளை இல்லாத கேளுங்க. நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவோம். சரி இன்னும் ஜென்ரேட்டர் மட்டும் தான் கிடைக்க வேண்டியது இருக்கு. என்ன இன்னும் ஆளே காணும். இன்னும் ஒத்த கல் எடுத்துப்போம். அது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆளே காணவே எப்போ வருவான். இதுக்கு பின்னாடி கல் இருக்கும். நம்ம நேரத்துக்கு தான் கைஸ் கல் எதுவுமே இருக்காது. இது என்னன்னே தெரியல எனக்கு. அந்த கடவுளே அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கூடிய பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி கல் மியூசிக் வேற வைப்ரேஷன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போய் இது எடுத்துருவோம். எங்கேயோ கிளடி பார்த்துருச்சு கைஸ் நம்மளை. எங்க பார்த்துடி கிளடி? இங்க சவுண்டை போட்டு போயிடுவோம். வெப்பன் ஓப்பன் பண்ற இடத்த தவிர ஃபர்ஸ்ட் வெப்பன் எடுத்து இந்த கிளடியை போட்டு இருக்கிற கீழே தானே இருக்கிறீங்க. அதுதான் உனக்கு ஆப்பே இருக்கு. அதுக்கு ஆப்பு இருக்குன்னு தெரியாம கிளடி இங்க கீழே வந்துக்கிட்டு. சரி ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஜீவன் எங்கடி சிரிக்கிற? பின்னாடி வாடி 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 இந்த வயதான பேச கீழே போய் பார்த்து அந்த இதை உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை ஷூட் பண்ணி உடச்சிடுவோம். ரைட்டு இது நல்ல பொருள். ட்ரெயின் கீ கேட்டோமா? எஸ்கேப் பண்ணும்போதுலாம் கிடைக்காது. இதை வச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் சரி கோகனட்டில் இருக்குமான்னு தெரியல. பார்ப்போமா? கோகனட்டில் அதிகமாக இருக்காது. சரி எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இருக்கு சரி இதை எடுத்து ஃபஸ்ட்டு போய் ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். ஏன்னா கிளடி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இதை ஃபஸ்ட்டு போய் ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லை கிடச்சா கூட கிடைக்கலாம் நமக்கு. ட்ராப்பு போட்டுருக்கோம் பாரு. கால்லாம் வலிக்குது இந்த ட்ராப்பில் மாட்டி. இன்னும் 2 நிமிஷம் ஆகலடி. சொட்டப்பள்ளி கிளவி அதுக்குள்ளே சேஃப்டிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு ½ hour.
half an hour என்னன்னே தெரியாம வந்துருக்கு. சேஃப்டில ஜெனரேட்டர் கடவுளே தேங்க்ஸ் கடவுளே. எஸ்கேப் பண்றதுக்கான எல்லா பொருளும் இப்போ கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு கைஸ். சரி இப்போ நம்ம கீழே போய் என்ன பிளான்? சரி மேலே போவோம். மேலே வந்தாலும் தேடி பாய் சொல்லிட்டு ஸ்பான் ஆச்சானே இன்னும் தெரியல. அதுக்குள்ளே என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டேன் எங்கே இருக்க அப்படின்ட்டு. இந்த கிளடியை மட்டும் நீங்கள் என்றைக்குமே நம்பாதீங்க கைஸ். எப்போ வேணால் நமக்கு ஃபோட்டோ விட்டுருவோம் நம்மளை. அதனால தான் சொல்கிறேன். போறியா? வச்சு எனக்கு குடிக்க ஆசை. கிளடி நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ கிளடி வந்து அடிச்சிடுமே. வந்துகிட்டே இருக்கேன். வாடி கிளடி பக்கம் அவ்வளோதான். வாடி வாடி கண்டுபிடிக்காது சீக்கிரமா. இன்னும் வரவே இல்லை. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? நானும் பார்க்குறேன். ஏய் ஜெனரேட்டர் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுவோம். இந்த கிளடி வர 2 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் நம்ம பார்த்துருவோம். அதை ஆன் பண்ணிட்டு லிஃப்ட் ஒர்க் ஆனப்பட்டு நேரம் மேலே போயிடுவோம். இது கொஞ்சம் வீல் கிராம் எடுத்து மாட்டி வச்சுருக்கோம். நான் கிளடி முடிச்சிச்சுன்னா எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். இப்போ திறந்துட்டு அதுக்குள்ளே போய் இந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு லிஃப்ட் வழியாக மேலே போய் அந்த இதை ஆன் பண்ணி விட்டுட்டு மேலே எஸ்கேப் ஆக போகிறது தான் நம்மளோட பிளானு. சேஃப்டியை ஃபிட் பண்ணியாச்சு. செடி தான் இருக்குது. சரி கைஸ், இப்போ நம்ம ஒரே எஸ்கேப்பை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். கைஸ் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஜீவனே கேட்டு திறந்துச்சு. இப்போ நம்ம அங்கிருந்து குதிச்சு எஸ்கேப் ஆக வேண்டியதான். கேடி முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுறேன். வரமாட்டா கைஸ், நம்ம எஸ்கேப்பை முடிச்சுட்டு போயிடுவோம். எஸ்கேப்பே ஆயாச்சுடி குருட்டு கிழவி. மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்.